ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி இந்த 4 பொருளை வச்சு சூப்பரான மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு 1/4 கிலோ மைதா எடுத்திருக்கேன். அதில் 2 பிஞ்சஸ் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா யூஸ் பண்ணிக்கிறேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போது இதுக்கு தேவையாக்கே நான் ஒரு 1/4 கிலோ மைதாக்கு ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இப்போ நான் 1/2 கேஜி செய்யணுன்னா 2 முட்டை எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/4 கிலோவுக்கு ஒரு முட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். அது கூடயே ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை, ஒயிட் சுகர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சுகர் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் டைரெக்டாக இந்த மாதிரியே போட்டுக்கிறேன். இது பாருங்கள், இப்போ தண்ணி எதுவும் போடலை. அப்படியே நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். முட்டையும் மாவும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் டால்டா இது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி இதில் போட்டுட்டு இதையுமே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவைக்கு ஏற்றது அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் நான் இது மட்டும் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி புட்டு மாவு மாதிரி இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிறேன். தண்ணி நான் ஃபுல்லாக ஆட் பண்ணலை. ஏன் அப்படின்னா, சுகர் நம்ம மிக்சியில் அரைச்சி பவுடர் சுகராக போட்டோன்னா தண்ணி ஆகாது. இப்போ நான் டைரெக்டாக போட்டிருக்கிறதுனால சுகர் அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா? அதனால் நான் தண்ணி தெளித்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும். இது அப்படியே கொஞ்சம் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி ஷேப்பு ஆர் ஏதோ நீங்கள் ரொட்டி கட்டையில் தேய்ச்சிட்டு கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி போட்டால் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரியெல்லாம் போட்டதை ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகட்டும். இதை நம்ம இப்போ பொரித்து தான் எடுக்க போகிறோம். இது நல்லா 1 பை 1 ஆட் பண்ணி நான் பொரிச்சுக்கிறேன். நான் எண்ணெய் எப்போவுமே பொரிக்கிறதுக்கு கம்மியாக தான் யூஸ் பண்ணிக்குவேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஒரே டைமில் போட்டு பொரிச்சிக்கணும் அப்படின்னா மொத்தமாக இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு நீங்கள் மொத்தமாக கூட போட்டுக்கலாம். தனித்தனியாக போடணும் அப்படிலாம் இல்லை. நான் போடுறேன். இந்த மாதிரி போடும்போது இந்த ஒரு பீஸ் டபுள் த டைம் பெருசாக கூட சான்சஸ் இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இது 2 டைம்ஸ் பெருசாகும். இன்னும் குட்டியாக வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நம்ம இப்போ போட்டாச்சு. இது ஃபஸ்ட் பேட்ச்சு. இது நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஏன் அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி வெளியில் ஸ்நாக்ஸ் எப்படி சாப்பிட்டாலும் நமக்கு அது நல்ல குட் ஆயிலில் சமைக்கிறாங்களா இல்லை நல்ல முறையில் சுத்தமான முறையில் சமைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய திங்கிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா நம்ம பார்க்குறோம், அந்த சூழல் அந்த இடம் பார்க்கும்போது நமக்கே தோணுது. இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் வீட்லேயே ஈஸியாக நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கொஞ்சம் மற்ற எந்த ஒரு பயம் இல்லாமல் நம்ம வீட்டில் செஞ்சது தானே அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு இது நமக்கு அந்த பயத்தும் இல்லாமல் இருக்கும். அதனால நமக்கு இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படின்றதுனால நானும் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கும் இந்த பழக்கங்கள் இருக்குது அப்படின்னாக்கா நீங்களும் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் ஏற்றுக்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நான் பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பாம்பே லக்கடின்னு கூட சொல்லலாம், லக்கடி சொல்லலாம். இதுக்கு நம்ம தான் பேர் வைக்கணும். என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். இது எங்கள் அம்மா எப்படி சொல்லுவாங்கன்னா லக்கடி தான் சொல்லுவாங்க. ஒருத்தவங்க கலகலா சொல்லுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க, கெஜரா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இப்போது இதை செஞ்சுட்டேன். அவ்வளோதான். இது ஃபஸ்ட் பேட்ச் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. சூப்பரான சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்லேயே நம்ம செஞ்சிட்டோம். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும். ஏன்னா வீட்டில் சிம்பிளாக செய்யக்கூடிய பொருள்லாம் நம்ம வீட்டில் செஞ்சுட்டோன்னா நமக்கு செலவுமே கம்மியாகும். இது கண்டிப்பாக ஒரு 1 வீக் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வெளியில் வாங்குறதுக்கு இது எவ்வளோ பெஸ்ட்டு. அவ்வளோதான். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.